இறை இயேசுவில் பாசத்துக்குரிய அன்பு மக்களே, புனித கார்மேல் அன்னை தியான இல்லத்தில் சோகத்தூரிலிருந்து இந்த இறை செய்தியை வெளியிடுவதில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டின் துவக்க காலகட்டங்களில் நாம் இருக்கின்ற வேளையில் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை, ஒரு மனிதனை கடவுள் படைத்தது தன்னோடு இருப்பதற்குத்தான் என்பதை நாம் உணர வேண்டும். மனித வாழ்க்கையை நாம் கூட்டி கழித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை வாழ வைத்திருந்தாலும் கூட இந்த பூமியினுடைய காலம் கடந்த பிற்பாடு நிலை வாழ்வை நமக்கு தர விரும்புகின்றார். நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் கடவுள் விரும்புகின்ற வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்வதற்கு கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். யோவான் புத்தகம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், 5வது வசனத்தில், என்னை பிரிந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்னை பிரிந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாத அந்த ஒரு வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். நானே திராட்சை கொடி என்று ஆண்டவர் சொல்கின்றார். திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தரக்கூடிய வாழ்வை பெறுவான் என்று ஆண்டவர் விரும்புகின்றார், சொல்லுகின்றார். அப்ப இந்த ஆண்டின் துவக்க காலகட்டத்தில் ஆண்டவரை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்வதற்கு, ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை ஆண்டவரோடு இணைந்து செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் நமக்கு ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். ஒரு குழந்தை ஒரு தாய் தகப்பனிடத்தில் நல்ல உறவு கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் அந்த உறவின் வெளிப்பாடு குழந்தை பெற்றோர்கள் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கிய உறவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் ஜெபம் என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய கிறிஸ்துவத்தில். ஜெபிக்கின்ற மனிதன் வீழ்ந்து போக மாட்டான். ஜெபிக்க வேண்டும். கடவுளோடு நாம் நிறைய ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய திரு திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து கொள்வதுதான் ஜெபமாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாம் லேசான காரியம். ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை மிக்க கடவுளை நமதாக்கி கொள்வதற்கு நமக்கு ஜெப வாழ்க்கை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் எந்த காரியத்திற்காவது ஜெபிக்காமல் இருந்திருக்கிறாரா? 4 நற்செய்தி நாம் படிக்கின்ற பொழுது நாம் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பணிவாழ்வை துவங்குகின்ற பொழுது ஜெபிக்கின்றார். 2 மீனும் 5 அப்பமும் பலிகி முடித்த உடனேயே தனியாக மலை மீது ஏறி ஜெபிக்கின்றார். தொழுநோயாளரை குணமாக்கிய உடனே ஜெபிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்புக்கு முன்பால் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து அந்த இடத்தில் தன்னோடு இருந்த 3 சீடர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்.
என்னோடு விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டாயா? அப்போ ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். சீடர்கள் ஆண்டவரோடு உலாவறிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் பார்க்கின்றார்கள். சீடர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கின்றார்கள்? 2 மீனும் 5 அப்பமும் பழியினோடனே இதெல்லாம் பார்த்த உடனே அவர்களுக்கு பெரிய பிரமிப்பு இருந்திருக்க வேண்டும். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற பாக்கியம் இருக்கின்றதை பார்த்து அந்த வரத்தை கூட கேட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாம் உணர்ந்த சீடர்கள் ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடும் என்று. மையத்தை ஆண்டவரிடத்தில் புரிந்து கொண்டார்கள். எதன் வழியாக ஆண்டவர் ஜெபிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எதன் வழியாக அவர் இதெல்லாம் நடத்துகின்றார் என்பதை மையமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்ட அவர்கள் ஆண்டவரிடத்தில் என்னென்னமோ கேட்டிருக்கலாம். கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொன்னவர் அவர். ஆனால் சீடர்கள் வாழ்க்கையினுடைய மிக உன்னதத்தை புரிந்து கொண்ட அவர்கள் ஆண்டவரிடத்தில் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அந்த ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன உடனேயே அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. கேட்ட காரியத்தை உடனே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் பரலோக மந்திர ஜெபம். விண்ணுலகத்தினுடைய ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ கேட்ட உடனே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஜெபம்தான் ஒரு சீடனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய நிகழ்வாக அது இருக்கின்றது. சீடர்கள் 2 தான் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். ஒன்று, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடு. இன்னொன்று, ஆண்டவரே எங்களிடத்தில் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். இந்த 2 தான். பிரியமானவர்களே, ஜெபிக்க கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் தங்குதடையின்றி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துவோடு இருப்பதற்கு மையம், அதுதான் தேவை என்பதை உணர்கின்றார். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக அமைய வேண்டும். ஒரு பாடல் இவ்வாறு சொல்லும், ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜீவன் என்று. ஜெபிக்காதவன் வீழ்ந்து போவான். கடவுளை நினைக்கின்றவர்களை கடவுள் நினைத்தே தீருவார். கடவுள் நினைத்தே தீருவார். ஆக கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு வரம் நமக்கு ஆண்டவர் வரமாக தர வேண்டும். புனித குழந்தை தெரேசாவுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கின்றோம். குழந்தை தெரேசா ஒரு பெரிய மறை பாதுகாவலி. அவள் ஐரோப்பிய நாட்டினுடைய பாதுகாவலி. ரொம்ப வயதானவள் அல்ல, இளமையிலே இழந்து போனவள். ஒரு அருட்சகோதரி அவள். ஆண்டவர் ஒரு தடவை அவளுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல்களை அவள் அதிகம் உணரக்கூடிய, பிரசன்னத்தை உணரக்கூடியவராக இருக்கின்ற. ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நேரம் அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினால, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. அவ என்ன கேட்டு இருக்க வேண்டும்? ஆண்டவரே என்னை நல்லா சுகப்படுத்தும் என்று கேட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவள் என்ன கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மை அன்பு செய்யும் ஜெப நேரத்தை எனக்கு அதிகம் கொடு அப்படின்னு கேட்டாள். எவ்வளவு பெரிய மறை உண்மை அவள் உணர்ந்திருக்கின்றார். உம்மை அன்பு செய்யும் ஜெப நேரத்தை எனக்கு கொடு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எதுக்கெல்லாம் நேரம் செலவு செய்து கொண்டு இருக்கின்ற, நேரம் இல்லை அப்படிங்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் இருந்தது. 24 மணி நேரம் தான் அவருக்கும். அவருக்கு இல்லாத நற்செய்தி பணிகளா, நடந்து சென்று அவர் செய்யாத காரியங்களா? இரவு முழுவதும் தந்தை இடத்தில் அவர் ஜெபிக்கின்றார். பகல் முழுவதும் பணி செய்கின்றார். அதிகாலையில் கருக்களோடு எழுந்து சென்றார் என்று படிக்கிறோம். தனிமையாக மலை மீது ஏறி சென்று ஜெபித்தான் படிக்கிறோம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களை தேடி ஜெபித்தான் படிக்கிறோம். நீங்க ஆலயம் சுத்தமாக்கக்கூடிய நிகழ்ச்சி நீங்க நன்கு படிக்க வேண்டும். வந்தோம், ஆலயத்தை பார்த்தோம், உடனே கயிறு எடுத்தோம், உடனே எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்யவில்லை. மாலை நேரமானதும் ஆண்டவர் வந்தார்.
ஆலயத்தினுடைய அலங்கோலத்தை பார்த்தார். பார்த்துட்டு அமைதியா போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த நாள் திரும்ப வருகின்றார். வந்துதான் ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அவர் செய்கின்றார். இப்போ மாலை நேரம் வந்தவர் அடுத்த நாள் காலை வந்து செய்கின்ற வரை என்ன செய்திருக்க வேண்டும்? இரவு முழுதும் விண்ணக தந்தை இடத்தில் ஜெபத்தில் ஆலோசித்திருக்க வேண்டும். இரவு முழுதும் விண்ணக தந்தை இடத்தில் இந்த ஆலயத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது, புறா விற்கின்றவர்களை நாணயம் மாற்றக்கூடியவர்களை எப்படி சரி செய்வது, இதற்கு தேவையான வல்லமையும் வரத்தையும் இரவு முழுவதும் ஆண்டவர் ஜெபித்த பின்புதான், அவருக்கு ஒரு பதில் நிறைவு பெற்ற பின்புதான் அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை அவர் செய்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் என்கின்றவர் ஒரு பச்சை மரம், நாம் ஒரு பட்டு போன மரங்கள். இயேசு கிறிஸ்துவே ஜெபம். இயேசு கிறிஸ்துவை நோக்கித்தான் நாம் எல்லாம் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே ஜெபித்து செய்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து ஜெபித்துத்தான் தன்னுடைய பணிகளை செய்திருக்கிறார் என்றால், நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய பலத்தை வைத்து அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவருடைய பலன் நமக்கு வேண்டும். அதை உணர்ந்துதான் புனித பவுலடியார் சொன்னார்கள், என்னை பலப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, ஆற்றல் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அப்போ பவுலடியார் எப்படி அந்த வார்த்தை சொல்ல முடிந்தது? இன்னொரு இடத்தில் அழகாக சொல்வார், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கின்றார் என்று. இன்னொரு அருமையான வார்த்தையை சொல்வார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும் என்று. அப்போ இணைந்திருக்கக்கூடிய வாழ்வு இருக்கின்றபடினால்தான் பவுலடியாருடைய மனமாற்றத்துக்கு பின்பு எத்தனை விதமான சவால்கள் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கையில ஜெபமும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றித்திருந்த ஒரு வாழ்வை அவர் கொண்டிருந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். மோய்சனுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்றோம். விடுதலை பயணத்தில் மோய்சன் யோசுவாவை சண்டைக்கு அனுப்புகின்றார். சண்டைக்கு அனுப்புகின்ற பொழுது அமலேக்கியர் என்ன செய்கின்றார்கள்? மோய்சன் கரம் உயர்த்தி இருக்கின்ற பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றி கொள்கின்றார்கள். மோய்சன் கரத்தை கீழே தாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். மோய்சன் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வந்தவர். அவர் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டார். நம்முடைய கரம் கடவுளை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்று. உடனே அவருடைய கைகள் சோர்ந்து போகின்றது. கூப்பிட்டு ரெண்டு பக்கமும் கல்களை அடுக்கி போர் முடிகின்ற வரை தன்னுடைய கரத்தை உயர்த்தியே வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஏராளமான போராட்டங்கள் உண்டு, ஏராளமான பிரச்சனைகளை, சவால்களை நாம் சந்திக்கின்றோம். ஆண்டவர் குறிப்பேடு 20வது அதிகாரத்தில் 1 குறிப்பேடில் சொல்லுவார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த போர் உன்னுடையதல்ல, என்னுடையது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய சவாலை, இருளின் ஆதிக்கத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் தான் கனி தரக்கூடிய வாழ்வு நமக்கு வேண்டும். ஆகவே எந்த ஒரு செயலிலும் நம்ம கஞ்சத்தனமாக இருக்கலாம். சீராக் புத்தகம் 35வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவரை நீ தாராளமாய் மாட்சிமைப்படுத்து என்று. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. அதுல மட்டும் கருமித்தனமும் கஞ்சத்தனமும் நீ வைத்துக் கொள்ளாது. தாராளமாய் மாட்சிமைப்படுத்தினால் 35வது அதிகாரம் 7வது வசனத்தில் தாராளமாய் மாட்சிமைப்படுத்து என்றும், அப்படி நீ செய்கின்ற பொழுது 10வது வசனம் சொல்லுகின்றது, 7 மடங்கு உனக்கு நன்மைகளை நான் தருவேன் என்று. 7 மடங்கு நன்மை. 1 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தாலே நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. 7 மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமிக்க ஜெபத்தை நாம் தர வேண்டும். அதனால்தான் தன் சாகின்ற பொழுது சீடர்களுக்கு அவர் உணர்த்தியது, என்னோடு 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டாயா? இந்த ஆண்டின் துவக்க வேளையில் நாம் இருக்கின்றோம். நிறைய ஜெப வாழ்வுக்கு நம்மை முக்கியத்துவப்படுத்துவோம். நிறைய ஜெபிக்க ஆரம்பிப்போம். கடவுளோடு உறவுகளை புதிதாக நாம் ஏற்படுத்துவோம். ஜெபத்தாலேயே நம்முடைய வாழ்வு இயங்குவதாக.
அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெரும் துணை செய்வாராக. பெரும் துணை செய்வாராக. அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தர இந்த செயல்களின் வழியாக நம்முடைய ஜெப வாழ்வை ஆண்டவர் அதிகப்படுத்த தொடர்ந்து நம்முடைய வாழ்வை ஜெபமாக்குவோம். இறை பிரசன்னம் உங்களை வழிநடத்தி செல்வதாக. ஆமென்.